Hi friends, welcome back to our channel. இப்போ நாங்கள் வீடு கட்டுற வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு. இது வந்து 3வது வீடியோ. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தோட பேலன்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அதில் முடித்தது வந்து நாங்கள் நாளைக்கு வந்து தளம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போ இன்றைக்கி தான் நாங்கள் தளம் போட போகிறோம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் எதுக்கு வலிஞ்சு மேலே ஏறினேன் அப்படின்னா, நம்மளோட கொத்தனார் அவர் வந்துட்டு சொன்னார், ஃபஸ்ட்டு பாண்டு ஜல்லி வந்து வீட்டுக்காரங்க கையில் மட்டும் தான் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கையில் ஒன்று, பாப்பா கையில் ஒன்று, விஜய் கையில் ஒன்று அப்படின்னு சொல்லி 3 பாண்டு வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து இன்றைக்கி வந்து தளம் போட போகிறோம். நாங்கள் தான் எங்களோட கையால் முதல் இது போட போகிறோம். ஆனால் எங்களுக்கு ஊரில் வீடு கட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை. இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, ஊருக்காரங்க, அவங்க வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் ஏறிட்டேன். ஃபுல்லாக கம்பி இப்படியே இருக்குது. சரி, பாப்பா கையாலே முதல் இது வந்து கொட்டியாச்சு. அப்புறம் வந்து நான் ஒரு பாண்டு ஜல்லி கொட்டி விட்டேன். அப்புறம் வந்து விஜய் கொட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட தளம் போடுறது. கை தட்டுறாங்க பாருங்கள். அப்போ வந்து மீதி மேலே எல்லாம் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அங்கே ஒன்று, அப்புறம் வந்து இங்கே வந்து ஃப்ரெண்டில் ஓப்பன் வரும், அங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்லாபு மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் மாடல் என்னது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு என்ன கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியல. ஏன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட ஃபினிஷிங் வீடு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து தளம் போட்டு முடித்தாச்சு. 2-3 நாள் ஆயிடுச்சு. அது வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி போயிட்டு இருக்குது. இப்போ விஜய் நானும் சேர்ந்து ஏன் இந்த படிக்கட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன் உங்களுக்கு வந்து பில்டர்ஸ் யாரும் கிடைக்கலையா, கொத்தனார் கிடைக்கலையா, கையால் கிடைக்கலையா அப்படின்னெல்லாம் கேட்காதீங்க. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தளம் போட்டு விட்டுட்டு எங்களோட மெயின் கொத்தனார் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்டெப்பு மட்டும் வேறு யாராவது வச்சு போட்டு வச்சுருங்க, அப்போ நான் வந்ததுக்கப்புறம் வந்து மீதி வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பக்கத்தில் 1-2 கொத்தனார் இருக்குது. அவங்கள வச்சு கட்டினேன். அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த செவத்து ஓரமாக கட்டிட்டு இடித்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும் பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப நாசம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லலாம். ஒரு 2-3 ஸ்டெப்பு தான் ஏற்றினேன். அதை வந்து நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. ஜல்லி சிமெண்ட் எல்லாம் போட்டு ஹைட் ஏற்றி நாசம் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அதை வந்து காலையில் வந்து இடிச்சிட்டு வந்து அப்படியே நாங்கள் உட்காந்துருந்தோம் 2 பேரும். வந்து என்ன இவங்க இப்படி பண்ணி வச்சுட்டாங்க, 2 பேருமே வந்து இப்படி 2 டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஏன் ஸ்டெப்பு இப்படி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் சும்மா தான் சொன்னேன் ஒரு பேச்சுக்கு, ஏன் நம்மளே கட்டக்கூடாது, யூடியூப்பில் பார்த்து பாருங்களா எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொன்னேன். சரி, ஒரு 2 ஸ்டெப்பு வந்து கெட்டி பார்ப்போம், வச்சு பார்ப்போம். நம்ம செட் ஆகலைன்னா நமக்கு வந்து எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு இப்போ வந்து அவங்க ஒரு 4-5 ஸ்டெப்பு கட்டிகிட்டே நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்ல. நம்ம வீடு தானே, நம்ம கட்டி பார்ப்போம் எப்படி கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து விஜய் சொன்னாங்க, சரி ஓகே நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து ஒன்றும் அவ்வளோவா கிளியராக ஒன்றும் தெரியல. அப்புறம் வந்து ஒரு வீடியோவில் வந்து கிளியராக ஒருத்தர் சொல்லியிருந்தார் காமிச்சிருந்தார். அப்போ வந்து அதை பார்த்துட்டு சரி நம்மக்கிட்ட சிமெண்ட்டு, மண், கல், இஷ்டிகை எல்லாமே இருக்குது, சுடுகல் எல்லாமே இருக்குது. சரி நம்ம அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கீழேந்து வந்து ஒரு ஸ்டெப் ஆரம்பித்தேன். ஒரு லைன் வச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வச்சு அந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டெப்பு வந்து கால் வைக்கிற மாதிரி வச்சு ஆரம்பித்தேன். வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரமாக வந்து நின்று பார்த்தப்போ சரி பார்க்குறதுக்கு ஸ்டெப்பு மாதிரி தான் இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை, இப்படி தான் அப்போ கட்டணுமோ அப்படின்னு சொல்லி 2வது படி கட்டினேன். 2வது படி கட்டினேன். அதுவும் வைக்கிற மாதிரி வச்சுருக்கு, கரெக்டாக இருக்குது. சரி இன்னொன்று கட்டுவோம். 3வது கட்டினேன், இன்னொன்று கட்டினோம், 4வது கட்டினேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் யார் ஹெல்ப்? அவர் தான் வந்து மெயினாக வந்து அளவெல்லாம் பார்த்து, அந்த வேறு எதுவுமே கிடையாது, அந்த மட்டப்பலகை மட்டும்தான் இருந்துச்சு. அதை வச்சு மட்டும்தான் அளவு வெளியில் வராமல் இருக்க மட்டும்தான் பார்த்தேன்.
நான் வந்து என்னது அவரோட ஹெல்ப்பர். பாப்பா பார்த்திங்களா, பாப்பாவும் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாங்க. கல் வந்து அந்த கல் பார்த்தாலே தெரியும், ஏற்கனவே கழட்டி எடுத்த கல், சிமெண்டெல்லாம் ஒட்டி இருக்குது பாருங்கள். நிறைய கல், ஜல்லி, சிமெண்ட் எல்லாமே அவங்க வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க. இதுக்கு மட்டும் இந்த ஸ்டெப்பில் மட்டும்தான் கோளாறு பண்ணாங்க. மற்றபடி பில்டிங் எல்லாம் நல்லபடியாக கட்டி முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து நான் வந்து கல் எடுத்து கொடுத்தேன். சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து நேற்றுக்கு போட்டு வச்சது கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி தேவை உள்ளது மண், சிமெண்டெல்லாம் போட்டு நான் தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு வந்து கொட்டி கொட்டி வச்சு கொடுத்தேன். அவர் வந்து போட்டு அந்த ஒரு ஸ்டெப்பு கட்டினப்போ அது வந்து கொஞ்சம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுல, அதனால அப்படியே கட்டிகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம், வீடு கட்டுறதே நினச்சி பார்க்கல, அது நடக்குது. ஆனால் இந்த ஸ்டெப்பு கட்டுறதுக்கு 2 நாளாக பார்த்துட்டு கொத்தனார் கிடைக்கல. கிடைச்சவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. சரி நாமளே கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இப்போ கூட நம்மளோட வீட்டுக்கு நாம் கட்டின அந்த ஸ்டேரில் தான் நாம் டெய்லி இறங்குறோம். எங்களுக்கு இதை யோசித்து பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு வந்து இந்த ஹாலில் உட்காரும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா வந்து இந்த ஸ்டெப்பும் நாங்கள் கட்டினதில்லை அப்படின்னு யோசனை வரும்போது பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. அது வந்து நினச்சி பார்த்தாலே அதிசயமாக இருக்குது எங்களுக்கு. ஒன்றுமே தெரியாத நாங்கள் வந்து எப்படி ஒரு பில்டிங்கோட மெயினான ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா. காலையில் வாங்கலாம், அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு இதுதான் வச்சுக்கிட்டாங்க, ஒரு குச்சி உடச்சி வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போதும் அந்த குச்சியை உடச்சி வச்சு அளவு பார்த்து தான் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறது. நான் வந்து காலி ஆகும்போது கல், அந்த கலவை அதெல்லாம் எடுத்து கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு 12 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பாப்பா போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆரம்பித்தேன். சரி எப்படியும் பாதி ஆகிடுச்சி, விட்டுட்டு போக வேண்டாம், இது இன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அடுத்த வேலை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஜூஸ் ஏதோ மட்டும்தான் குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வரைக்கும் 7 மணி 8 மணி வரைக்கும் நாம் வேலை முடியவே இல்லை. ஏன்னா நம்ம 2 பேரும் என்ன பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, ஏங்க வேலைக்கு ஆளை வச்சு செய்யாமல் ஏன் நீங்கள் செய்கிறீங்க? ஏன்னா பார்க்குறவங்க எல்லோரும் அப்படி தான் கேட்குறாங்க. நம்ம வீடு நம்ம தான் இழுத்து போட்டு செய்யணும், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம 2 பேரை வச்சு செஞ்சுட்டு இப்படி போட்டிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. சொன்னால் நம்ம சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து நின்று பாருங்களா, வேலைக்கு ஆளை வைக்காமல் அவங்களே செய்கிறாங்க, கட்டுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு கேட்டு வந்து வெளியில் நின்று கலாய்ச்சிட்டு கூட போயிருக்காங்க. அதுக்கு நமக்கு என்ன, நம்ம வீடு நம்ம கட்டுறாங்க, நம்மளால் முடிஞ்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு மாடலு இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமானா நமக்கு ட்ரை பண்ண முடியும். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டும்போது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் நம்ம வீடு நம்ம கட்டி பார்க்குறோம், 2 ஸ்டெப்பு வருதா, இல்லைன்னா அது மாற்றிட்டு வேறு ஆளை வச்சு கட்ட போகிறோம். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் நாம் வந்து இதை வந்து ஆரம்பித்தது. ஏன்னா எங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. கேட்கணுன்னா நாங்கள் 2 பேரும் தான் மாற்றி கேள்வி கேட்கணும். அதனால் வந்து நாங்களே தைரியமாக இறங்கிட்டோம். எப்படியோ வந்து சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பித்தது வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். மறுபடி காலையில் வந்து பார்த்தவங்களுக்கு நீங்கள் கட்டினதா, உண்மையிலேவா, எங்களா கட்டினது நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம கட்டினது நாம் ஒரு வாரம் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படி யார் கட்டினது தெரியுமா, நாங்கள் கட்டினது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் போகிற படி தான் நாங்கள் கட்டினது. மேலே உள்ளது வந்து நம்ம கொத்தனார் தான் கட்டினது. அப்படியே வந்து ஆனால் இது ஒரு நாள் தான். டெய்லி வந்து இந்த கொத்தனார் கையாளுங்க எல்லாம் வேலை செய்கிறவங்க எப்படி தான் டயர்டாகாமல் திரும்ப மறுநாளைக்கு வந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரில எனக்கு உண்மையில். ஏன்னா அவங்க டெய்லி செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த வருத்தம் தெரியலையோ அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு எங்களுக்கு பழக்கம் கிடையாது இல்லை, அதனால் வந்து எப்பயோ ஒரு வாட்டி செய்கிறதுனால நாங்கள் வந்து செஞ்சு பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே முடியல. சாயந்தரம் முடிக்கிற டைம்ல எல்லாம் எனக்கு ரொம்பவே முடியல, எப்படியாவது முடித்தா போதும்
ஐயோ அப்போ படுத்தா போதும் அப்படின்னு சொல்லி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பீச்சு பக்கத்துலலாம் கட்டிகிட்டு இருக்கோம். அங்கே வலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் போட்டு பக்கத்தில். அங்கே போய் வந்து முதுகு சாய்ச்சப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அந்த அளவு டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய வாட்டி குனிஞ்சு நிமிந்து வெயிட்டு தூக்கி அந்த மாதிரி அடிக்கிற வெயில் பார்த்திங்களா, கேப்பெல்லாம் வச்சுருந்தா நிற்கிறேன். அடிக்கிற வெயிலில் வந்து குனிஞ்சு நிமிந்து செஞ்சது வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லாத வேலை. அதனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் பெருமையாக இருக்குது உண்மையிலே சொன்னால். மறுநாள் காலையில் பாருங்கள் நம்ம கட்டின ஸ்டெப்பு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. அதில் ஏறி தான் இவங்க எல்லாம் மேலே போனதுன்னு நினச்ச போதே சந்தோஷமாக இருக்குது. சரி, அப்புறம் வந்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வேலை ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து ஃப்ரில்லர் எழுப்புறதுக்காக அந்த பீம் போடுறதுக்காக இது எழுப்ப போகிறோம் பாருங்கள். அது ஸ்டீலில் உள்ள அந்த பிளேட்டு மாதிரி அது வச்சிட்டேன் பாருங்கள். அதுக்கு மேலே அதில் வந்து ஃப்ரில்லர் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம். ஃப்ரண்டில் வந்து 4 அடியில் தான் வச்சுருக்குறோம். பின்னாடி வந்து ஹைட் ஏற்றி தான் வச்சுக்கிறோம், 9 தான் வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம ஃப்ரண்டில் வந்து கிளாஸு போட போகிறோம். அதனால தான் 4 அடியில் ஃப்ரில்லர் நடத்திட்டோம். அப்புறம் வந்து நம்ம நாளைக்கு ஃப்ரில்லர் எழுப்ப போகிறதுனால இன்றைக்கி வேலை முடியல, நைட் ஒர்க்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பீம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு சென்டர் பீம் ஒன்று போட்டிருக்கேன். இது எதுக்கு போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கிளாஸ் வைக்க போகிறேன். ஃபினிஷிங் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த மாடல் என்னன்னு தெரியும். அப்போ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்தடுத்து என்னென்ன வேலைங்க நடந்துச்சு அப்படின்னு வீடியோஸு கண்டிப்பாக வரும். அப்போ இன்றைக்கி வந்து நைட்டு ஒர்க்கு போயிட்டுருக்கு, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அந்த பீமோட இன்னும் மீதி கொஞ்சம் இருக்குது. அது வந்து நாங்கள் இன்றைக்கி போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து குட்டீஸு கூடலாம் உட்காந்து நான் வந்து அவங்க நைட்டு ஒர்க் பண்ணுறதை வந்து வேடிக்கை பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.